Hi children, welcome to Math Rhythm. This is chapter 9 Mensuration of Class 8 CBSE. இந்த வீடியோல நம்ம exercise 9.3ல 5th questionலேருந்து 8th question வரைக்கும் solve பண்ணலாம். ஓகேவா? இப்போ 5th question என்னன்னு பார்க்கலாம். Find the height of the cylinder whose volume is 1.54 meter cube and diameter of the base is 140 centimeter. இந்த சம்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சிலிண்டரோட ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் ஆஃப் த பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த சிலிண்டரோட வால்யூம் கொடுத்துட்டாங்க, பேஸோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் வந்து 140 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த சிலிண்டரோட ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? சிலிண்டரோட வால்யூம்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர் ஹெச்சா. நமக்கு வால்யூம் கொடுத்துட்டாங்க அண்ட் தென் பேஸோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஆரோட வேல்யூ தெரியும். இப்போ ஹெச்சோட வேல்யூ நம்ம இதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ நம்ம பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்னென்ன வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.54 மீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு டயாமீட்டர் ஆஃப் த பேஸ் கொடுத்துருக்காங்க. சிலிண்டரோட பேஸ் ஒரு சர்க்கிள் தான் இல்லையா, அந்த சர்க்கிளோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 140 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுலேருந்து நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரேடியஸ் ஆஃப் த பேஸ் வந்து 70 சென்டிமீட்டர். எப்படி 70 வரும்? டயாமீட்டர் பை 2, அதுதான் ரேடியஸ் இல்லையா. திஸ் இஸ் ஈக்குவல் டு 70. டயாமீட்டரை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் we will get radius of the base. ஓகேவா, இப்போ இதில் நம்ம இன்னொன்று என்ன கவனிக்கணும்னா, வால்யூம் வந்து மீட்டர் கியூப்ல இருக்கா, ரேடியஸ் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. நமக்கு ரெண்டுமே ஒரே யூனிட்டில் இருந்தால் தான் அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒன்று வால்யூமை வந்து நம்ம சென்டிமீட்டரில் மாற்றிக்கணும், அப்படி இல்லைன்னா ரேடியஸை வந்து நம்ம மீட்டரில் மாற்றிக்கணும். ஓகேவா, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ரேடியஸை வந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 70 சென்டிமீட்டர் நம்ம எப்படி மீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம்? 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டரா. ஓகே, அப்போது 70 சென்டிமீட்டருங்கிறது this is equal to 70 by 100 மீட்டர். கரெக்டா? 70 வந்து 100ஆல் டிவைட் பண்ண என்ன வேல்யூ வருதோ அதுதான் ரேடியஸ் ஆஃப் த பேஸ் இன் மீட்டர். ஓகேவா, ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். ரேடியஸை 7/10 மீட்டர்னு எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ரேடியஸ் ஆஃப் த பேஸை வந்து மீட்டரில் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 7/10 மீட்டர். ஓகேவா, லெட் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர் பி h மீட்டர். ஓகேவா, ஏன் இதை மீட்டரில் எடுத்துருக்கோன்னா, வால்யூம் மீட்டர் கியூப்ல இருக்குது, நம்ம ரேடியஸையும் மீட்டரில் மாற்றிட்டோம் இல்லையா. ஸோ நம்ம வால்யூம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு ஹைட் வந்து மீட்டரில் தான் வரும். ஓகேவா, ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? πr ஸ்கொயர் ஹெச் இல்லையா. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.54 மீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்களா. ஸோ 1.54 இஸ் ஈக்குவல் டு பைக்கு வந்து நம்ம 22/7 எழுதிக்கலாம், இன்டூ ஆர் வந்து 7/10 மீட்டர் இல்லையா. ஸோ 7/10 இன்ட்டு 7/10 இன்ட்டு ஹெச். ஓகேவா, இதிலேருந்து இப்போ நம்ம ஹெச்சோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இந்த 1.54 இருக்கு இல்லையா, இந்த 1.54 நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் மாற்றிக்கலாம். அப்போ வந்து கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ 1.54 எப்படி ஃப்ராக்ஷன் ஃபார்மில் மாற்றலாம்? 154/100ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ 154 100ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 1.54 வரும். இப்போ 15.4 ரைட் சைட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி டாட் இருந்ததுன்னா 154/10. 1.54னா ரைட் சைட்லேருந்து 2 டிஜிட்ஸ் தள்ளி அந்த டாட் இருக்கிறதுனால நம்ம டிவைடட் பை 100 போடணும் இல்லையா. அப்போ 154/100ன்னு எழுதுவோம். ஓகேவா, ஸோ இந்த 1.54 நம்ம எப்படி எழுத போகிறோம்னா 154/100. ஓகேவா, வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு πr ஸ்கொயர் ஹெச். கரெக்டா? ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.54 கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு பை வந்து 22/7 எழுதிக்கலாம், இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னா ஆர் வந்து நமக்கு 7/10 கிடச்சிருக்கு. ஸோ ஆர் ஸ்கொயருங்கும்போது 7/10 இன்ட்டு 7/10 இன்ட்டு ஹெச். ஓகேவா, இப்போ நான் என்ன சொன்னேன், 1.54 நம்ம 154/100ன்னு எழுதிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 154/100 இஸ் ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 7/10 இன்ட்டு 7/10 இன்ட்டு ஹெச். ஓகேவா, இப்போ ஹெச் மட்டும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு இந்த மூணையும் நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ எப்படி எழுதலாம்? 154/100 இன்ட்டு 22/7 வந்து இந்த சைடு மூவ் ஆகும்போது 7/22ன்னு வருமா. 7/22 இன்ட்டு அதே போல் 7/10 வந்து 10/7 ஆகும் இல்லையா. 10/7 இன்ட்டு 10/7 இஸ் ஈக்குவல் டு ஹெச். புரியுதா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கோ இல்லை ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கோ நம்ம ஒரு ஃப்ராக்ஷனை கொண்டு போகும்போது எப்படி எழுதணும்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு.
எக்ஸ் பை ஒய்ன்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்ததுன்னா அது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனால் ஒய் பை எக்ஸ்ன்னு ஆயிரும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பி பை கியூன்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது கியூ பை பின்னு ஆயிரும் இல்லையா? அது தெரியும்ல உங்களுக்கு. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். நியூமரேட்டரில் இருக்க 2 10ஐயும் டினாமினேட்டரில் இருக்க ஒரு 100ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். இப்போது இந்த 7ஐயும் 154ஐயும் கேன்சல் பண்ணலாம். அப்போ 2 7s are 14, ரிமைனிங் 1 2 7s are 14. ஓகேவா? இந்த 22 கேன்சல் பண்ணால் 1. அப்போ நமக்கு ஹைட் எவ்வளோ வருது? 1 மீட்டர் வருது இல்லையா? 1 is equal to height, that is height is equal to 1 மீட்டர். ஏன்னா வால்யூம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, ரேடியஸையும் நம்ம மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ height of the cylinder is equal to 1 மீட்டர். புரியுதா? height of the cylinder is equal to 1 மீட்டர். இந்த சம் ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் இதில் ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும்னா யூனிட்ஸ் வந்து ரேடியஸ்க்கும் வால்யூமுக்கும் சேமாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. சேமாக கொடுத்துருந்தா எந்த கன்வர்ஷனுமே இல்லை, நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்கேஸ் வால்யூமும் ரேடியஸும் யூனிட் டிஃபர் ஆச்சுன்னா ரெண்டையும் சேம் யூனிட்டுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? A milk tank is in the form of cylinder whose radius is 1.5 meter and length is 7 meter. ஒரு மில்க் டேங்க் வந்து சிலிண்டர் ஃபார்மில் இருக்குது, அதோட ரேடியஸும் லென்த்தும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் லிட்டர்ஸ் தட் கேன் பி ஸ்டோர்ட் இன் த டேங்க். அந்த டேங்க்கில் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் ஸ்டோர் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. இந்த சிலிண்டரோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, இதோட லென்த் கொடுத்துருக்காங்க. லென்த்துனா என்ன? ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இல்லையா? இது ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால நம்ம லென்த்துன்னு எடுத்துக்கிறோம். இதே வேர்ட்டிக்கலாக இந்த சிலிண்டர் இருந்ததுன்னா அது ஹைட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சிலிண்டருக்கு என்ன லென்த்து கொடுத்துருக்காங்களோ அதுதான் இந்த சிலிண்டரோட ஹைட்டு. ஓகேவா? இப்போ இதில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மில்க் ஸ்டோர் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்போது ஒரு சிலிண்டரில் வால்யூம்ன்றது இந்த சிலிண்டர் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுதோ அதுதான் வால்யூம்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ நம்ம மில்க் வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறோம், அப்போ அதோட கெப்பாசிட்டி நமக்கு வேணும். இப்போது இந்த சிலிண்டரோட திக்னஸ் வந்து நெக்லிஜிபிளாக இருந்ததுன்னா கெப்பாசிட்டி அண்ட் வால்யூம் ஆர் சேம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சம்மில் சிலிண்டரோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ இங்கே ரேடியஸும் லென்த்தும் நமக்கு மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால சிலிண்டரோட வால்யூமும் நமக்கு மீட்டர் க்யூப்பில் வரும். ஸோ சிலிண்டரோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை லிட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகேவா? லிட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டா அந்த சிலிண்டரில் நம்மளால் எவ்வளோ மில்க் ஸ்டோர் பண்ண முடியுன்றது தெரிஞ்சிடும். இப்போ இந்த சம பண்ணலாமா? இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். ரேடியஸ் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் டேங்க் கொடுத்துருக்காங்க 1.5 மீட்டர். நெக்ஸ்ட்டு லென்த், தட் இஸ் ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் டேங்க் கொடுத்துருக்காங்க 7 மீட்டர். ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் டேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? நம்ம இந்த 1.5 மீட்டரை 15/10 மீட்டர்னு எழுதிக்கலாம். கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? 1.5 நம்ம 15/10 எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு ரேடியஸும் தெரியும், ஹைட் ஆஃப் த சிலிண்டரும் தெரியும். இதில் வந்து நம்ம வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் டேங்க் இஸ் ஈக்குவல் டு πr²h. கரெக்டாக? பைக்கு 22/7 எழுதிக்கலாம். இன்ட்டு ஆர் வந்து 15/10. அப்போ r²னா 15/10 இன்ட்டு 15/10. ஓகேவா? ஹெச் வந்து 7 மீட்டர். ஸோ 7 எழுதியிருக்கேன். இப்போ சால்வ் பண்ணலாம். இந்த 7 கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோன்னா 3 5s are 15, 2 5s are 10. இங்கேயும் அதே மாதிரி 15/10 3/2 ஃபார்ம் கொண்டு வந்துக்கலாம். இந்த 2வையும் 22வையும் கேன்சல் பண்ணோன்னா 11 வரும் இல்லையா? ஸோ ஃபைனலாக நமக்கு 11 × 3 × 3 வந்து நமக்கு 99 டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்கு இல்லையா? அந்த 2 எழுதியிருக்கேன். மீட்டர் கியூப். வால்யூமை நம்ம கியூபிக் யூனிட்ஸில் தான் எழுதுவோம் இல்லையா? இப்போ நமக்கு வால்யூம் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த வால்யூமை நம்ம லிட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டா நம்மளால் அந்த டேங்க்கில் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மில்க் ஸ்டோர் பண்ண முடியும்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? வால்யூமோட இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 1 மீட்டர் கியூப் வால்யூமில் நம்ம 1000 லிட்டர்ஸ் ஸ்டோர் பண்ண முடியும்ட்டு. தட் இஸ் 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர். இப்போ ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டோட வால்யூம் வந்து 1 மீட்டர் கியூபாக இருந்ததுன்னா நம்ம அதில் 1000 லிட்டர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த சிலிண்டரோட வால்யூம் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 99/2 மீட்டர் கியூப் கிடச்சிருக்கு. இப்போ வால்யூம் 1 மீட்டர் கியூபாக இருந்தால் நம்ம 1000 லிட்டர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம் இல்லையா? இதே ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டோட வால்யூம் வந்து 2 மீட்டர் கியூபாக இருந்ததுன்னா அதை லிட்டர்ஸில் எப்படி சொல்லலாம்? 2 × 1000. கரெக்டாக? அப்போது 2000 லிட்டர்ஸ்னு வரும். ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டோட வால்யூம் வந்து 10 மீட்டர் கியூபாக இருந்ததுன்னா 10 × 1000. ஓகேவா? ஸோ நம்ம வந்து வால்யூம் மீட்டர் கியூபில் இருக்கும்போது அதை லிட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, நமக்கு வால்யூம் என்ன வேல்யூ வந்திருக்கோ அந்த வேல்யூவை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா நமக்கு லிட்டர்ஸில் அந்த வேல்யூ வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கில் எவ்வளோ மில்க் ஸ்டோர் பண்ண முடியுன்றது நமக்கு கிடச்சிரும். ஓகேவா?
இப்போது இந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்கோட வால்யூம் எவ்வளோ கிடச்சிருக்கு 99/2 மீட்டர் கியூப் இல்லையா. ஸோ இந்த வேல்யூவை நம்ம இப்போ லிட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கில் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் ஸ்டோர் பண்ண முடியும்னா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். குவான்டிட்டி ஆஃப் மில்க் இன் த டேங்க் இன் லிட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த டேங்க் இன் மீட்டர் கியூப் இன்ட்டு 1000. ஸோ வால்யூம் ஆஃப் த டேங்க் வந்து நமக்கு மீட்டர் கியூபில் கிடச்சிருந்தா மட்டும்தான் நம்ம டேரெக்டாக 1000 மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம டேங்கோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. என்ன வேல்யூ வந்தது 99/2 மீட்டர் கியூப் இல்லையா. அப்போது 99/2 இன்ட்டு 1000. ஓகேவா. ஸோ இதை இப்போ 1000ஐயும் 2வையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 500 வரும் இல்லையா. 99 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் we will get 495. ஓகேவா. அப்போ 99 இன்ட்டு 500னா நமக்கு 495 கூட 2 zeros சேர்க்கணும் இல்லையா. அப்போ நமக்கு 49,500 லிட்டர்ஸ் வரும். ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் டேங்க்கில் நம்ம எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் ஸ்டோர் பண்ணலாம் 49,500 லிட்டர்ஸ். ஓகேவா. குவான்டிட்டி ஆஃப் மில்க் தட் கேன் பி ஸ்டோர்ட் இன் த டேங்க் இஸ் ஈக்குவல் டு 49,500 லிட்டர்ஸ். புரியுதா. இப்போ நெக்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாமா. இப்போ 7th one என்ன கேட்டிருக்காங்க. இஃப் ஈச் எட்ஜ் ஆஃப் அ கியூப் இஸ் டபுள்ட் ஹவு மெனி டைம்ஸ் வில் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ். செகண்ட் ஒன் ஹவு மெனி டைம்ஸ் வில் இட்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ். ஓகேவா. இப்போ நம்ம ஒரு கியூப் எடுத்துக்கணும். அந்த கியூபோட அந்த எட்ஜை வந்து டபுள் பண்ணோன்னா சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி அந்த எட்ஜை டபுள் பண்ணும்போது வால்யூம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கியூப் எடுத்துக்கலாம். இதோட எட்ஜ் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஏ தான், இதுவும் ஏ தான், இந்த ஹைட்டும் ஏ தான், எல்லா எட்ஜுமே ஏன்னு தான் வரும். ஏன்னா கியூபில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே. லெட் த எட்ஜ் ஆஃப் அ கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ. சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா வரும். எட்ஜ் ஏனா சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a² வருமா. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் வந்து 6a². ஓகேவா. இப்போ ஒரு சைடோட ஏரியா வந்து நமக்கு a² வருமா. ஏன்னா எட்ஜ் வந்து ஏவாக இருக்குது. ஸோ a இன்ட்டு ஏ பண்ணும்போது நமக்கு ஒரு சைடுக்கு வந்து a² வரும். அப்போ ஆல் சைட்ஸ் ஹாவ் சேம் மெஷர்மெண்ட். அப்போ நமக்கு 6 ஃபேஸஸ் இருக்கிறதுனால 6a² சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ எட்ஜு வந்து ஏவாக இருந்தால் நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா 6a² வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை டபுள் பண்ண போகிறோம் எட்ஜை. ஓகேவா. இப்போ இந்த எட்ஜை வந்து நம்ம 2aன்னு எடுத்துக்கலாம். இந்த எட்ஜும் 2a தான், இந்த எட்ஜும் 2a தான். ஓகேவா. இப்போ இதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லெட் த எட்ஜ் ஆஃப் அ கியூப் இஸ் ஈக்குவல் டு 2a. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ எட்ஜ் ஏவாக இருக்கும்போது 6a² இல்லையா. இப்போ எட்ஜ் வந்து 2a இருக்குது. அப்போது 6 இன்ட்டு 2a² எழுதணுமா. ஓகே. அப்போது நமக்கு 6 இன்ட்டு 2a² 2a இன்ட்டு 2a. அப்போது நமக்கு 6 இன்ட்டு இப்போ 2a இன்ட்டு 2aனா நமக்கு 4a² வரும் இல்லையா. 4 இன்ட்டு a². இப்போ 6 இன்ட்டு 4 இன்ட்டு a² நான் எப்படி எழுதுறேன் 4 இன்ட்டு 6 இன்ட்டு a²ன்னு எழுதுறேன். இப்போ எட்ஜ் ஏவாக இருந்ததுன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a² இல்லையா. இப்போ எட்ஜ் 2a ஆகும்போது நமக்கு என்ன வருது 4 இன்ட்டு 6a² வருதா. அப்போது சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா. எட்ஜ் ஏவாக இருக்கும்போது இந்த 6a² தான் நமக்கு சர்ஃபேஸ் ஏரியாவாக வந்தது. இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா. ஆனால் இப்போ 2a பண்ணும்போது நமக்கு 4 இன்ட்டு 6a² வருது. அப்போ 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ நம்ம ஒரு கியூபோட எட்ஜை டபுள் பண்ணும்போது அதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதை வந்து நம்ம எட்ஜுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். a வந்து 1 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ a 1 சென்டிமீட்டராக இருக்கும்போது அதோட சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும் 6a² 6 இன்ட்டு 1² தட் இஸ் ஈக்குவல் டு 6 cm² வரும். கரெக்டாக. இதுவே வந்து எட்ஜை டபுள் பண்ணுறோம். இப்போ a வந்து 2 சென்டிமீட்டர். ஸோ a 2 சென்டிமீட்டராக இருக்கும்போது 6 இன்ட்டு a² 2² இல்லையா. அப்போது 6 இன்ட்டு 4 வருது. திஸ் இஸ் ஈக்குவல் டு 24 cm². அப்போது 6ஐ வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 வரும் இல்லையா. 6 இன்ட்டு 4. ஸோ அப்போ வந்து எட்ஜை டபுள் பண்ணும்போது நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக. ஸோ இஃப் ஈச் எட்ஜ் ஆஃப் அ கியூப் இஸ் டபுள்ட் இட்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா வில் இன்க்ரீஸ் 4 டைம்ஸ். புரியுதா. நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க how many times will its வால்யூம் இன்க்ரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எட்ஜ் வந்து ஏன்னு எடுத்துகிட்டு வால்யூம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எட்ஜ் 2aன்னு எடுத்துகிட்டு வால்யூம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. லெட் த எட்ஜ் ஆஃப் அ கியூப் இஸ் ஈக்குவல் டு a. இப்போ வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா கியூபோட வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா a³ இல்லையா. எட்ஜ் ஏவாக இருந்தால் வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து a³. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எட்ஜ் வந்து 2aன்னு எடுத்துக்கலாம். let the edge of the cube is equal to 2a. அப்போ இதுக்கு நம்ம வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. ஸோ வால்யூம் ஆஃப் த கியூப் இஸ் ஈக்குவல் டு 2a ஹோல் கியூப்னு வருமா. எட்ஜ் ஏவாக இருந்தால் வால்யூம் வந்து a³
எட்ஜ் வந்து 2a இருக்கும்போது நம்ம 2a ஹோல் கியூப் பண்ணணும் கரெக்டா? அப்போ 2a ஹோல் கியூப்னா 2a இன்ட்டு 2a இன்ட்டு 2a 2 2s are 4 4 2s are 8 8 a இன்ட்டு a இன்ட்டு a கியூப் 8a கியூப்னு வருதா? எட்ஜ் ஏவாக இருக்கும்போது நமக்கு வால்யூம் வந்து a கியூப் தான் வந்தது. ஆனால் எட்ஜ் 2a இருக்கும்போது நமக்கு வால்யூம் வந்து 8a கியூப்னு வருது. அப்போ எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது? 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது கரெக்டா? இதையும் a வந்து 1 சென்டிமீட்டர்னு எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். a வந்து 1 சென்டிமீட்டராக இருக்கும்போது வால்யூம் வந்து a கியூப்னா 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டர் கியூப் வந்துடும். இதுவே இப்போ இந்த 1 சென்டிமீட்டரை நம்ம டபுள் பண்ணலாம். அப்போ 2 சென்டிமீட்டர். அப்போ ஏ வந்து 2 சென்டிமீட்டராக இருக்கும்போது வால்யூமுக்கு என்ன வேல்யூ வரும்? 2 சென்டிமீட்டர் இன்ட்டு 2 சென்டிமீட்டர் இன்ட்டு 2 சென்டிமீட்டர். அப்போ வந்து 8 சென்டிமீட்டர் கியூப் வரும். அப்போ எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது? 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? So, if each edge of a cube is doubled, its volume will increase 8 times. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? இப்போ 8th சம் என்னன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸோட லாஸ்ட் சம் ஓகேவா? வாட்டர் இஸ் pouring into a cuboidal reservoir at the rate of 60 liters per minute. If the volume of the reservoir is 108 meter cube, find the number of hours it will take to fill the reservoir. ஓகே, இப்போ வந்து இந்த கியூபாய்டல் ரிசர்வாயர் ஒரு கியூபாய்டல் டேங்க்னு எடுத்துக்கலாமே. இப்போ இந்த டேங்க்குள்ளே வாட்டர் போர் ஆகிட்டு இருக்கு இல்லையா? உள்ளே விழுகிற தண்ணி வந்து 1 மினிட்டுக்கு வந்து 60 லிட்டர்ஸ் உள்ளே விழுகுது. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ இந்த வால்யூம் ஆஃப் ரிசர்வாயர் இஸ் 108 மீட்டர் கியூப். இப்போ இந்த கியூபாய்டல் டேங்கோட வால்யூம் கொடுத்துட்டாங்க 108 மீட்டர் கியூப்னு. அப்போ இந்த டேங்க் ஃபுல்லாக ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ அவர்ஸ் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி பண்ணலாம்? இப்போ 60 லிட்டர்ஸ் 1 மினிட்ல ஃபில் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ இந்த டோட்டலாக இந்த டேங்க்கில் எவ்வளோ லிட்டர்ஸ் ஃபில் பண்ண முடியும்னு நமக்கு தெரிஞ்சால் நம்ம எவ்வளோ டைம் எடுக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஓகே, அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலாம்? இதோட வால்யூம் கொடுத்துருக்காங்களா? இந்த வால்யூமை நம்ம என்ன பண்ணணும்? லிட்டர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டா இந்த ரிசர்வாயர் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஹோல்டு பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருமா? இப்போ 1 மீட்டர் கியூப் வால்யூம் இருந்ததுன்னா அது 1000 லிட்டர்ஸ் ஹோல்டு பண்ணும். ஓகேவா? இப்போது இங்கே 108 மீட்டர் கியூப் இருக்குது வால்யூம். அப்போ அது எவ்வளோ லிட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு 108 1000 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த ரிசர்வாயர் மொத்தமாக எவ்வளோ லிட்டர்ஸ் ஹோல்டு பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போது 60 லிட்டர்ஸ்க்கு வந்து 1 மினிட் கரெக்டா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 180 லிட்டர்ஸ் சொல்கிறேன். இது எவ்வளோ டைமில் ஃபில் ஆகும்னு ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும்? 180யை 60ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ நமக்கு 3 மினிட்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ 3 மினிட்ஸில் 180 லிட்டர்ஸ் ஃபில் ஆகும். அப்போது நம்ம இந்த 108 லிட்டர்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக எவ்வளோ லிட்டர்ஸ் வருதோ அந்த லிட்டர்ஸை 60ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ மினிட்ஸில் ஃபில் ஆகும்னு தெரிஞ்சிடும் இல்லையா? ஓகே, இப்போ பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் த கியூபாய்டல் ரிசர்வாயர் வந்து 108 மீட்டர் கியூப். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த 108 மீட்டர் கியூபை நம்ம லிட்டர்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 1 மீட்டர் கியூப் வந்து 1000 லிட்டர்ஸ் நமக்கு தெரியும். அப்போது 108 மீட்டர் கியூப்ன்றது எவ்வளோ லிட்டர்ஸ்? 108 இன்ட்டு 1000 பண்ணணுமா? ஸோ 108 இன்ட்டு 1000 பண்ணால் we will get 1,08,000 லிட்டர்ஸ் வருது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 1,08,000 லிட்டர்ஸ் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து 60 லிட்டர்ஸ் வந்து 1 மினிட்ல ஃபில் ஆகும்னு தெரியும். அப்போ இவ்வளோ லிட்டர்ஸ் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குன்னு தெரியணும். ஓகேவா? டைம் டேக்கன் டு ஃபில் 60 லிட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மினிட். ஸோ டைம் டேக்கன் டு ஃபில் 1,08,000 லிட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? 1,08,000 நம்ம 60ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 6ஆல் கேன்சல் பண்ணோன்னா 18 6 are 108 and then 2 zeros இல்லையா? 1800 minutes. 60 லிட்டர்ஸ் ஃபில் ஆக 1 மினிட் ஆகுது. அப்போ 1,08,000 லிட்டர்ஸ் ஃபில் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 1,08,000 60ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1800 மினிட்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம இதை ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடலாமா? இப்போ 1800 மினிட்ஸை நம்ம ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்? 60 மினிட்ஸ் வந்து 1 hour கரெக்டா? இப்போ நம்ம 1800 மினிட்ஸை ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? 1800 டிவைடட் பை 60 பண்ணணும் இல்லையா? அப்போ நமக்கு 30 கிடைக்குது. ஸோ 30 ஹவர்ஸில் அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகும். புரியுதா? டைம் டேக்கன் டு ஃபில் த ரிசர்வாயர் இஸ் ஈக்குவல் டு 30 ஹவர்ஸ். புரிஞ்சது? அந்த சம் எப்படி பண்ணணுன்ட்டு ஈஸி தான் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா சம்ஸுமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நம்ம மென்சுரேஷன் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் எக்ஸ்பொனன்ட்ஸ் அண்ட் பவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.